ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருட் சஹாய், யுவர் ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி பவுடர் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்கள் பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட பிரியாணி டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ண போகிற பிரியாணி மசாலா பவுடருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணுறப்ப ஒரு ஐட்டமும் நேம் சொல்லி மெஷர்மெண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு மல்லி இந்த கப்பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துப்போம். கருகக்கூடாது. கலர் ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மல்லி நல்லா வறுபட்டுருச்சு, அது வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ அடுத்து பட்டை சுருள் பட்டை நாட்டுப்பட்டைன்னு 2 இருக்கும். சுருள் பட்டை நாட்டுப்பட்டை ரெண்டுமே சேர்த்து ஒரு 10லேருந்து 15 பட்டை நீட்டாக இருக்கும்ல, அதை 2 உடச்சி 10லேருந்து 15 பட்டை கிட்டக்க எடுத்திருக்கேன். இதை இன்னும் கூட சின்னதாக உடச்சி போட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப சின்னதாக உடச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வறுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா மேலே மட்டும் கருகிருக்கும், உள்ளே உங்களுக்கு நல்லா வறுபட்டுருக்காது. இதையுமே அதே மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தாலே போதும் உங்களுக்கு. இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையுமே அந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இது பிரிஞ்சி இலை எடுத்துப்போம். அந்த கப்பு ஃபுல்லாக வர மாதிரி எடுத்துப்போம். இதுவுமே ஒரு 20 பிரிஞ்சி இலை கிட்டக்க இருக்கும். இப்போ இதையுமே லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இதுவுமே ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தாச்சு. இதையுமே பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்து அன்னாசி பூ, இதுவுமே ஒரு 20 பூ கிட்டக்க எடுத்திருக்கேன். இது கூடவே 6 மராட்டி மொக்கு எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக 6 மராட்டி மொக்கு எடுத்திருக்கேன். இதையுமே லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இதுவுமே ஒரு 3 நிமிஷம் வறுத்தாச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஏலக்காய் ஒரு 20லேருந்து 25 சேர்த்துப்போம். இது கூடவே கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு நல்லா காரம் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. 30 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துப்போம். கிராம்பு ஏலக்காய் ரெண்டுமே ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையுமே பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதில் சோம்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் சாஹி ஜீராவும் சேர்த்துக்கிறேன். இதையும் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். மூணு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இதையுமே பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதில் ஒரு ஜாதிக்காய் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துருக்கேன். லைட்டாக நசுக்கி சேர்த்தாலே போதும். இது கூடவே உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கணும் பிரியாணிங்கிறதுக்காண்டி காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இதையுமே லோ ஃப்ளேமில் இது கூடவே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தாலே போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜாதிக்காயும் மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையுமே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மராட்டி மொக்கு அப்புறம் பட்டை இதெல்லாம் உடச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பவுடராக அடிக்கிறப்ப உங்களுக்கு ஜார் பிளேடு இதாகாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு நம்ம ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துப்போம். 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா ஆறின பிறகு இப்போ இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நல்லா அடித்து பவுடராக அடித்து எடுத்துப்போம்.
எந்த அளவுக்கு உங்களால் நல்லா பவுடராக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்டி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆற விட்டுருங்க. லைட்டாக சூடாக இருக்கும் நீங்கள் அடித்து எடுத்தனால. அதனால் கொஞ்சம் நேரம் இது அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 1 மந்த் வரைக்கும் இது அப்படியே வீணாக போகாது. நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மட்டன், சிக்கன், நான்வெஜ்ஜாக இருந்தால் மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா யூஸ் பண்ணுற எல்லா இதுக்குமே வந்து இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி குழம்பு, கிரேவி இதுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி செய்கிறப்ப ஆட் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. வெஜ் பிரியாணினா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.